ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வெள்ளிக்கிழமையில் நான் எப்படி ஃபுல்லாக இது ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ளஸ் எப்படி நான் சாமி கும்பிட்டேன் அப்படிங்கிறது எல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸ்கூல் ஹாலிடே லீவ் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் குட்டீஸ் 2 பேருமே வீட்டில் தான் இருக்காங்க. அவங்கள வச்சுட்டு நான் எப்படி டே ஃபுல்லும் மேனேஜ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் வீடு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் லஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் வீடு க்ளீன் பண்ணுறதுக்காக ரூமெல்லாம் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ரூமாக நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் வேக்யூம் போட்டுக்கிட்டேன். எப்பயுமே நான் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேக்யூம் கார்பெட் ரூம்லலாம் இருக்குது. அப்படிங்கிறனால வீக்லி ட்வைஸ் தான் நான் வேக்யூம் போடுவேன். வீக்லி ட்வைஸ் வேக்யூம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த சைட் டேபிள் அப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தான் நான் வேக்யூம் போட ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வீக்லி ட்வைஸ் தான் நான் க்ளீன் பண்ணுறோம். அதனால் அதெல்லாம் நல்லா நீட்டாக எடுத்து தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வேக்யூம் போடுவேன். நான் ஏதாவது க்ளீன் பண்ணுறேன், நான் ஏதாவது ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அம்மா எப்பவும் பார்த்தீங்கன்னா என் கூடயே தான் இருப்பா. நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு என் கூடயே தான் இருப்பா. அப்புறம் அவளே நானே க்ளீன் பண்ணுறேன், நான் வேக்யூம் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவள் பிடுங்கி அவளே போட்டுட்ருப்பா. ஃப்ரெஷ் நானும் போடுறேன் அப்படின்னு சொல்லிலாம் போட்டுட்ருப்பாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏதாவது அது பெருசாக ஹெல்ப் கிடையாது, பட் ஆனால் அவங்களும் பழகணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் நேரம் விட்டுருவேன் அவங்ககிட்டயே, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மதியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா இன்றைக்கி பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் போட்டு அதில் வெந்தயக்கீரை போட்டு நான் அதில் ஒரு குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணி இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு. பாசிப்பருப்போட துவரம்பருப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுட்டு அது ரெண்டையும் லைட்டாக வாசம் வர வரையும் மட்டும் வறுத்துட்டு அதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். வெந்தயக்கீரைக்காக பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை நான் ஃப்ரிட்ஜில் எப்போவுமே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் வச்சோம் அப்படின்னா இது லாஸ்ட் வீக்கில் நான் வாங்கினேன். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் வச்சோன்னா நம்மளுக்கு சீக்கிரம் வாடாது, அப்படியே க்ரீனிஷாகவே இருக்கும் கீரை. அதை நான் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் வெந்தயக்கீரையை. பருப்பு நான் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். வாஷ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் எப்பவுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 பார்ட் மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா சீக்கிரம் நம்ம பண்ண முடிக்கணும். ஏன்னா குழந்தைங்க இருக்கிறனால நம்மளால் ரொம்ப நேரம் குக் பண்ணுறதுக்கு நிற்க முடியாது. அப்படிங்கிறனால 1 பார்ட் தான் மேனேஜ் பண்ணுவேன். இன்றைக்கி 1 பார்ட்லேயே தான் நான் இந்த கீரை குழம்பும் நான் வைக்க போகிறேன். அது பருப்பில் ஒரு தக்காளி மட்டும் நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டுட்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு அப்படியே முழுசாகவே போட்டுட்டு அதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நான் 6 பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். அப்புறம் நான் கீரையை வாஷ் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, அந்த கீரையும் அதில் போட்டுட்டு அதில் ஒரு 3/4 வாசி அந்த கீரை முழுகிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை மூடி வச்சு ஒரு 2-3 விசில் நான் விட்டுக்கிட்டேன்.
எப்போவுமே வந்து நான் வேலையை வந்து சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிறனால வந்து எப்போவுமே நான் குழம்பு வைக்கும் போதே வந்து அதே சேம் டைமில் வந்து நான் அரிசியும் ஊற வச்சுட்டு அதை வந்து நான் கழுவி நான் வந்து சாப்பாடும் வந்து வச்சுருவேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தக்காளி புளி இதெல்லாம் போட்டு நான் வந்து தக்காளி ரசத்துக்கும் வந்து தக்காளி நான் வந்து வேக வச்சுருவேன். ரசம் வந்து எப்போவுமே பச்சை தக்காளி நம்ம போட்டு வைக்கிறத விட தக்காளி வந்து வேக வச்சு நம்ம நல்லா வந்து கையில் மசிச்சு ரசம் வச்சோம் அப்படின்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் எப்போவுமே இப்படி தான் வைப்பேன். எனக்கு வந்து இப்போ இந்த விசில் வந்துருச்சுன்னா குழம்பும் ரெடி ஆகிடும். சேம் அதே டைமில் வந்து எனக்கு வந்து ரசமும் நான் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிக்குவேன். அதனால் நான் வந்து சாப்பாடும் வந்து நான் வந்து வச்சுக்கிட்டேன். குழம்பு ரசமெல்லாம் வந்து நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பொரியலுக்கு வந்து காய் அரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் வந்து இங்கே வந்து விற்பாங்க. இப்போ இந்த டைம் வந்து ரொம்ப வின்டர் சீசன் அப்படிங்கிறனால வந்து இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவ்வளோ பெருசாக நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ் வந்து கிடைக்கிறதில்ல இங்கே வின்டர் சீசன்னால். அதனால வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கிது. சரி, இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம பொரியல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து அதுக்கு தான் வந்து அரிஞ்சிட்ருக்கேன். இந்த கத்திரிக்காய் வந்து நான் ஃபஸ்ட்டு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நீள நீளமாக கட் பண்ணி அதை அப்படியே வந்து நான் பாதியாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்து 3 விசில் வந்துருச்சு குழம்பு. அதனால் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ பொரியல் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடாயை வச்சு அதில் 2-3 டீஸ்பூன் வந்து ஆயில் விட்டுட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, அப்புறம் வந்து எண்ணெயிலே இது எல்லாத்தையும் நான் வந்து மசாலாலாம் போட்டுக்குவேன். அப்போ தான் வந்து சீக்கிரம் அந்த வெஜிடபிளில் கோட் ஆகும் அப்படிங்கிறனால. அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் வந்து நம்ம சாம்பார் தூள் இருக்கு இல்லையா அந்த சாம்பார் தூள், அப்புறம் வந்து சில்லி பவுட்ரு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு. இது எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலே வந்து நான் அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அந்த கத்திரிக்காயை, அதை வந்து எடுத்து இதில் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். இந்த பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா வந்து கத்திரிக்காய் நல்லா சுருங்கும். அந்த மாதிரி சுருங்குற அளவு நம்ம வந்து வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா இதை நான் வந்து மூடி வைக்க போகிறதில்ல. மூடி வச்சு வேக வச்சோன்னா கத்திரிக்காய் ரொம்ப தண்ணி விட்டு நல்ல கொலன்னு ஆகிடும். அதனால் வந்து மூடி வைக்காமல் ஓப்பனாகவே வேக வச்சுக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக வந்து உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு அதை வந்து நான் வந்து இப்படி ஓப்பனாகவே வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி நான் வந்து பண்ணியிருக்க போகிறேன். இப்போ வந்து பருப்பு வச்ச குக்கர் வந்து விசில் வந்து அடங்கிடுச்சு. அது அடங்கினதுக்கப்புறம் அந்த குக்கர் எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பருப்பை வந்து நான் வந்து ஒரு தடவை இந்த மாதிரி மத்து இருக்கு இல்லையா ஸ்மேட்சர் இருக்கு இல்லையா அதை வச்சு நல்லா நான் அமுத்தி வந்து ஸ்மேஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த பருப்பு வந்து முழுசாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் நல்லா குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து கீரையோட நல்லா வந்து ஒரு தடவை வந்து ஸ்மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியாக. தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே குக்கரில் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆயில் விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் கடுகு மட்டும் போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அதை எல்லாத்தையும் எடுத்து ஊற்றி நான் வந்து தாளிச்சுக்கிறதுக்காக வந்து அந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கிட்டேன்.
இதுக்கப்புறம் வந்து உப்பு பத்தலை அப்படின்னா வந்து நம்ம வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம நெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கீரை வந்து எப்போவுமே வந்து ரொம்ப குக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால தான் நான் வந்து 2 விசில் 3 விசில் அப்படி தான் நான் விடுவேன். இந்த வெந்தயக்கீரையில் இந்த பருப்பு போட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சமையல் அப்படியே பண்ண பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நான் வந்து வாஷிங் மிஷினுக்கு துணியெல்லாம் நிறையா இருந்தது அப்படிங்கிறனால வாஷிங் மிஷினை நான் வந்து லோட் பண்ணி நான் வந்து வாஷ் பண்ண போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து நான் குக் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதே டைமில் வந்து நான் எல்லாத்தையும் வந்து பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நான் வந்து வாஷ் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரெடி ஆகி சாமி கும்பிட்றது கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து நான் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் சாமிக்கு எப்போவுமே மேக்ஸிமம் ஈவினிங் தான் படைச்சி சாமி கும்பிடுவேன் நான். ஈவினிங் சாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமைனால ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சு சாமி கும்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சோண்டு 2 டீஸ்பூன் வந்து கீ ஊற்றி அதில் வந்து பாயாசம் செய்யலாம், பால் பாயாசம் அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து நான் வந்து 1 கப் வந்து சேமியா வந்து போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிற அளவு நல்லா வந்து லைட்டாக கலர் மாறுற வரையும் வந்து நல்லா வறுத்துட்டு அதில் வந்து பால் காய வச்சு அதில் வந்து 3/4 வாசி அந்த இது மூழ்கிற அளவு வந்து பாலை ஊற்றி அதை வந்து 1 தடவை 2 தடவை வந்து நல்லா கொதிக்கிற அளவு 2 நிமிஷம் 1 நிமிஷம் கொதிக்கிற அளவு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கிட்டேன். 5 நிமிஷத்துலேயே நல்லா வந்து இந்த மாதிரி கொதிச்சிடும். 5 நிமிஷம் வெந்ததே வந்து இது வந்து போதும். நம்ம பால்லே வேக வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் போட்டுட்டு அப்புறம் வந்து 1/4 கப்பு வந்து நான் சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் இருக்கும் இல்லையா, அதை நான் வந்து போட்டுவிட்டேன் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸில் வந்து நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா வந்து பால் பாயாசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தும் போது. நெக்ஸ்ட் வந்து சாமிக்கும் வந்து படைச்சிட்டு இந்த அன்னைக்கு வந்து சாமியும் வந்து நல்ல நிவர்த்தியாக வந்து சாமி கும்பிட்டோம். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.